வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்காக என்ன இருக்கிறதோ அது உங்களை கண்டுபிடிக்கும். உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை தேர்ந்தெடுத்து பாருங்க. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வாசிப்பு எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்காக என்ன இருக்கிறதோ அது உங்களை கண்டுபிடிக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்காக ஏதோ ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிக்கும். அதுவும் உங்களை நோக்கி தான் வருது. நீங்களும் அதற்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்காக ஏதோ ஒன்று இருக்குது, அது உங்களை கண்டுபிடிக்கும், உங்களை நோக்கி அது வருகிறது. இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தியே ஃப்ளையிங் ஹாய். ஏதோ நீங்கள் இப்போது அப்பாடா அப்படின்னு ரொம்ப மேமருந்து அப்படியே மேலே அப்படியே பறக்கிற சிலங்க சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் சொல்லுவாங்க, அப்பா நான் அப்போ பறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருது, ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறதும், அதே போல் அது வரும் பொழுதும் நம்மளும் அதை எப்படி அதை கையாள போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. பட் ஃப்ளையிங் ஹாய் ரொம்ப நல்ல விஷயங்க. ஃப்ளையிங் ஹாய் அப்படிங்கிறது ஏதோ உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போகுது, அல்லது வெளியூருக்கு ஏதாவது ஒரு பயணம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பதவி அப்படிங்கிறது. நான் மேலே பறக்க போகிறேன், இனிமேல் நான் பறக்க போகிறேன், இனிமேல் நான் யாரும் என்னை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது. ஒரு சில பேர் ஒரு சவால் விட்டுருப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு சவால், கண்ணாடியை பார்த்தே சவால் விட்டுருப்பீங்க. நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு, நான் யாருங்கிறத காட்டுறேன், என்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நான் சாதிச்சு காட்ட போகிறேன் அப்படிங்கிறது. 2வது செய்தி த மாஸ்டர் மைண்ட். பாருங்களேன், 2க்குமே எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செய்தி. நான் மேலே பறக்க போகிறேன், உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருது, ஆனால் அதுக்கு நீங்களும் தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு மாஸ்டர் மைண்ட். இது வரும்பொழுது நீ தெளிவாக இருக்கணும், கவனமாக திட்டங்கள் இருக்கணும், அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டுட்டு போக போகிற அப்படிங்கிறது. அப்போ ஏதோ உங்களை ஒரு பெரிய இடத்துக்கோ பயணத்துக்கோ வேறு ஒரு ஊருக்கோ இடம் மாற்றங்கள், அதோடு ஒரு பதவி மாற்றங்கள், இதெல்லாம் நடக்க இருக்குது. அதே தான் சுருக்கமாக சொல்லணும்னா, இனிமேல் நான் மேலே பறக்க போகிறேன், என்னை யாருமே பிடிக்க முடியாது, நான் அந்த அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு நான் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தி உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, டெரோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உனக்காக என்ன இருக்கிறதோ அது உங்களை கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி இங்கே ஃப்ளையிங் ஹாய் அண்ட் மாஸ்டர் மைண்ட் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாங்க. நம்ம இதை ஷஃபிள் பண்ணி அவங்களே வரட்டும், இந்த முறை நம்ம எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. உங்களை நோக்கி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களை கண்டுபிடிக்குது. இதுதான் உனக்குன்னு நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆனால் நீ அதுக்கு தயாராக இருக்கிறியா? அது உன்கிட்ட வரும் பொழுது அது நீ எப்படி கொண்டுட்டு போக போகிற? ஆனால் உன்கிட்ட எல்லா அறிவும் ஞானமும் இருக்குது, மாஸ்டர் மைண்ட். அந்த மாதிரியான ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம், அவங்களே வரட்டோங்க குரூப் 1 இந்த முறை பார்ப்பாங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. இங்கே ஏற்கனவே ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்களே வரும்பொழுது கொஞ்சம் தாமதமாக தான் வருவாங்க. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த ஃப்ளையிங் ஹாய் அண்ட் மாஸ்டர் மைண்ட் அவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தியை டெத். அதே தான், டெத் அப்படிங்கிறது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்குது. நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு மாற்றம், உங்களை ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்க போகுது, ஏதோ ஒரு மாற்றம், ஒரு இடம் மாற்றம், பதவி மாற்றம், வீடு மாற்றம். நான் மேலே பறக்க போகிறேன், நான் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ மேலே பறக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் முன்ன மாதிரி கிடையாது, ஒரு சாக்கடையிலேருந்து நான் இப்போ மேலே பறக்கிறேன் அப்படிங்கிறது. ஒரு சாக்கடைன்னு சொல்லும்போது நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. அதாவது ரொம்ப சங்கடம், கஷ்டம், மன உளைச்சல், என்னை வேண்டான்னு சொல்கிறவங்க, என்னை மதிக்காதவங்க, எனக்கு நான் அவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை மதிக்கலை, எனக்கு அந்த வாய்ப்புகள் தரப்படலை, உழைப்புன்னு ரொம்ப நேர்மையாக உழைப்பை போட்டிருக்கேன். பட் இங்கே ஏதோ ஒரு செய்தி, டெத் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களை நோக்கி வருகிறது. அடேங்கப்பா, என்ன சொல்ல முடியும்? குரூப் 1 டெத் அப்படிங்கிறது ஒரு முடிவு, அந்த முடிவு ஒரு புதிய தொடக்கம். ஏஸ் ஆஃப் கப்ஸ்.
அழகான புதிய தொடக்கம், வரப்பிரசாதம், ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மதிக்காதவர்கள் இந்த முறை உங்களை மதிப்பாங்க. வேணான்னு சொல்லவங்க இந்த முறை நீ வேணும் நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயமும் கவனிச்சுக்கோங்க குரூப் 1. இந்த 1, 2, 3, 4 செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவங்க சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு செய்தி சொல்கிறாங்க. நம்மளுக்கு பணம் இருக்கும் பொழுது நம்ம ஃபோன் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஃபோன் அடித்து பாருங்கள். இப்போ நீங்கள் பணக்காரங்களாக இருக்கீங்க, ஃப்ளையிங் ஹாய், நான் இப்போ பறக்க போகிறேன், நான் பறக்கிற அளவுக்கு இப்போ நான் ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகிறேன், நான் சரியான திட்டங்களை போடுறேன், அது எனக்கு வரும் பொழுது அதை நான் எப்படி கொண்டுட்டு போகிறேங்கிற மட்டும் பாரு. நான் முன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அழுக்கில் இருக்க போகிறதில்ல. ஐம் கோயிங் டு ஃப்ளை ஹாய் அப்படிங்கிறதும், ஏஸ் ஆஃப் கப்ஸ் என்ன வேணான்னு சொல்கிறவங்கலாம் எனக்கு மரியாதை கொடுக்குறதும் அன்பு கொடுக்குறதும் இது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு பணக்காரவங்க, நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் அதுதான் நல்லா வசதியாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மிஸ் காலை கூட நீங்கள் ஃபோன் பண்ணி மிஸ் காலை கூட அவங்க தவிர்க்க மாட்டாங்க. they will not play with your missed calls அப்படிங்கிறது. ஆனால் இதே நீங்கள் பணக்காரனே இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை, நான் சுமாரான ஒரு மிடில் கிளாஸ் தான், லோ பாட்டம் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஃபோன் அடித்து பாருங்கள், ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் குரூப் 1க்கு இருந்திருக்கு. பட் இந்த முறை நீங்கள் ஃபோன், அதாவது ஏதோ ஒன்று உங்களை கண்டுபிடிக்குது இல்லையா, அது நீங்களும் தயாராக இருக்கிறீங்க. அப்படி ஃப்ளையிங் ஹாய் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஏதோ உங்களை ஒரு மாற்றத்துக்கு தயார் பண்ணுது. அதுக்கு நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் a நியூ பிகினிங். இது மனசுக்கு நிறைவையும், குறிப்பிட்டவர்களுக்கு ரொம்ப திருப்தியையும், அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ என்னை வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு என்னை இப்படி மதிக்கிறாங்களே, என்னை வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களை ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடித்து உங்களை நோக்கி வருகிறது. ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்குது, அறிவை கொடுக்குது, திட்டங்களை கொடுக்குது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் இனிமேல் நான் பறப்பேன் பாரு, இனிமேல் நான் யாருன்னு நான் காட்ட போகிறேன் பாரு அப்படிங்கிறது தான் இந்த 4 செய்திகள் சொல்லப்படுது. சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அறிவுரை இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களை அது கண்டுபிடிக்குது. அதுக்கு நீங்களும் தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களே வரட்டோங்க. இந்த முறை குரூப் 1 தேவதைகள் அவர்களே, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த செய்தியை கொடுக்கட்டும். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு அறிவுரை கொடுக்கட்டும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஒரு எச்சரிக்கையாக வந்துட்டாங்க, ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கட்டும். 3 of cups அதே தாங்க. சேராதவங்கலாம் இந்த முறை கண்டிப்பாக சேருவாங்க குரூப் 1. 3 of cups அப்படிங்கிறது கொண்டாட்டம், ஒன்றா சேர்றதா சொன்னேன். வேண்டான்னு சொன்னவங்க, ஒதுக்குனவங்க, நீ வேண்டாம், உங்ககிட்ட என்ன இருக்குது, நீ என்ன பெருசாக சாதிச்சிட்ட, ஐயோ அவனா, ஐயோ அவளா, அவள் வேண்டாம், அவன் வேணாம். அப்போ இந்த முறை there is a change, ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக திட்டம் போடுறீங்க, நல்ல அறிவு ஞானம் இருக்குது, திறமை இருக்குது, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்லுது. அதோடு ஃப்ளையிங்காக இனிமேல் நான் பறப்பேன் பாரு, நான் பறந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிறத தான் மாற்றம் நடக்குது. 3 of cups சேராதவங்களாம் ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கு பிறகு 3 of cups சேராதவங்களாம் சேர்றாங்க. நீ வேணும்னு கூட வராங்க, உங்களை மரியாதை கொடுத்து உங்களை அழைக்கிறது. ஒதுக்கப்பட்டவர்களை மரியாதை கொடுத்து உங்களை அழைக்கிறாங்க, ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. இவன் யாரு தெரியுமா, இவன் யாரு தெரியுமா, என்னுடைய நண்பன், என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லி உங்களை சேர்த்துக்கிறது. நல்ல நட்பு, புதிய நபர்களை சந்திக்கிறது, அழகான உறவு, அழகான நட்பு இங்கே கண்டிப்பாக அமைகிறது. குரூப் 1 வாழ்த்துக்கள். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்காக ஒன்று வருகிறது, உங்களை கண்டுபிடிக்கும். அது என்ன, இங்கே உங்களுக்கு அற்புதமான செய்தி தேவதைகள் பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறதும் இவர்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம பார்த்துடலாங்க. அவங்களே வருவாங்க. நம்ம இந்த முறை அவங்களே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். குரூப் 1 உங்களுக்கு என்ன அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன ஆசீர்வாதம் குரூப் 1க்கு கொடுக்குறாங்க, அதே தான் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுது. கனவுகள் நிறைவேறுதுங்க, அதே தாங்க. ஃப்ளை ஹாய், யூ ஆர் ட்ரீமிங். நான் கண்ட கனவு, என்னுடைய ஆசை நிறைவேறும், நிறைவேற்றி காப்பேன், நான் நிறைவேற்றி காட்டுவேன், அதுதான் த ட்ரீம். உங்ககிட்ட இருந்த ஏதோ ஒரு கெட்ட சகுனம், எப்படி சொல்கிறது, நேர்மறையற்ற அதிர்வுகள், அதுதான் இந்த ஃபேதர்ஸ், அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி இருக்க போகுது. ஸோ ஏதோ ஒன்று உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசை, லட்சியம்
இது என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. நீண்ட நாள் கனவு அதுவும் உங்களை நோக்கி வருகிறது. நான் பறந்து காட்டுறேன் அப்படிங்கிறதும் நல்ல ஞானம் அறிவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சிறப்பாக பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்மறையான ஒரு மாற்றத்தை நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க. வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்காக என்ன இருக்கிறதோ அது உங்களை கண்டுபிடிக்கும். அதாவது உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், என்ன இருக்குது, எனக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறது அது உங்களை நோக்கி வருது. அது கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அது வந்த பிறகு நீங்கள் உங்களை எப்படி தயார் பண்ணிக்க போகிறீங்க? உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஆற்றல் இருக்கும் அது வந்த பிறகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசிப்பு இது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. குரூப் 2 இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 2 இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்காக என்ன இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது உங்களை கண்டுபிடிக்கும். அது கண்டிப்பாக உங்களை நோக்கி வரும். குரூப் 2 அது என்ன அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க, அது வரும்பொழுது நீங்கள் தயாராக இருக்கணும். தயாராக இருப்பீங்களா? என்ன மாதிரியான ஒரு ஆற்றலில் நீங்கள் இருப்பீங்க குரூப் 2 அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறீங்க, என்ன ஆசீர்வாதம் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க வராங்க, நம்ம இவர்களையும் எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 முதல் செய்தியே, இட்ஸ் எ ட்ராப். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை ஆசை காட்டி உங்களை பிடிக்கிறது, என்னை ஆசை காட்டி என்னை மடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இருந்தாலும் இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோங்க. ரிவர்சல். முன்னாடி நீ என்னை ஆசை காட்டி மாட்டின, இந்த முறை அது உனக்கு நடக்க போகுது. அப்போ இந்த குரூப் 2 தேர்ந்தெடுத்தவங்க ஏதோ ஒரு மன வேதனையில் நீங்கள் இருக்கிறீங்க போல இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு ஹோப் கொடுத்தாங்க, எனக்கு சத்தியம்லாம் பண்ணாங்க, ஆசை காட்டி என்னை மடக்கிவிட்டாங்க, ஆசை காட்டி என்னை மயக்கிட்டாங்க, ஆசை காட்டி எனக்கு நான் பண்ணுறேன் செய்கிறேன்னு என்னை மாட்ட வச்சுட்டாங்க. கடைசியில் நான் தாங்க பலியாடாக போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தி. பட் இந்த முறை உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தவங்களுக்கு இப்போ அவர்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போகிறதாகவும் அவர்கள் அந்த வேதனைகள் பட போகிறதாகவும் இங்கே சொல்லப்படுது. ரிவர்சல். இங்கே இன்னும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. நான் இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறேன். குரூப் 2 அவர்கள் இங்கே இன்னொரு பார்த்தீங்களா, அவங்களே வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்க, அவங்க என்ன ஒரு செய்தி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களே வந்திருக்கிறாங்க. அன்லைக்லி ஏலி. அதே தாங்க, உண்மையில் சொல்கிறேன். குரூப் 2 எனக்கும் இவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒத்து போகலை. ஆனால் நான் இவங்களோட நட்பில் இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். இப்போ அவங்க திரும்பி உங்களோட வரப்போகிறாங்களா? அப்படி வர்றாங்க அப்படின்னாலும் மன்னிப்பு கேட்க போகிறாங்களா? ஐயோ, நான் உனக்கு பண்ணேனே, இன்னைக்கு நானும் கஷ்டப்படுறேனே, என்னை மன்னிச்சிரு, அந்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க ரிவர்சல். அன்லைக்லி எலி அப்படின்னா அன்லைக்லி. லைக்லினா ஒன்றா நல்ல பொருத்தம், அன்லைக்லினா பொருத்தமே இல்லை. ஆனால் நான் உன்னோட சேரணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு பொருத்தம் இல்லை, நான் உன்னோட சேரணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நட்பு ரீதியாகவாகுது உன்னோட இருக்கணும். சரி, இருக்கலாம். ஆனால் நீ தான் என்னை ஏற்கனவே முன்னாடி ஏமாத்திருக்கிய, பழி வாங்கியிருக்கிய, உன்னால் நான் அடி வாங்கியிருக்கேனே. அப்போ மறுபடியும் உங்களோட சேர்றாங்க, பழக வராங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வயிற்று வலி இருக்கிறதுனால தான் உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்குது குரூப் 2. ஏன்னா நம்ம மூணாவது செய்தி ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது அவங்களே வராங்க. அப்போ ஏதோ ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது. சரி, இருந்தாலும் டெரோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்காக என்ன இருக்கிறதோ அது உங்களை கண்டுபிடிக்கும். அதே தான், அவங்க உங்களை எப்படியும் கண்டுபிடிச்சி உங்களை நோக்கி வந்துடுவாங்க போல இருக்கு. நான் உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன், இன்றைக்கி நானும் கஷ்டப்படுறேன், எனக்கு தெரியும் எனக்கும் உனக்கும் அந்த அளவுக்கு பொருத்தம் இல்லை, ஆனால் என்னால் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்களா அப்படின்னு தெரியல.
இது இந்த செய்தி நினைக்கிறேன் இந்த வாசிப்பு எல்லாருக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க குரூப் 2, பொருந்தலை அப்படின்னா நீங்கள் தயவு செய்து இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. 2 செய்திகள் பிரபஞ்சம் தேவதைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. பார்க்கலாம் என்ன அந்த செய்தி சொல்கிறாங்க. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு செய்தி உங்களை நோக்கி வருது. குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு மெசேஜ் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியா வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலமாக இவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். 1, மின்னஞ்சல் மூலமாக தொடர்புகள் வரும். 3வது பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா அவர்கள் அந்த சோஷியல் மீடியாவை கவனிச்சுக்கிட்டு வராங்க. அதே தான் டெத். ஏற்கனவே உங்களுக்கும் இந்த நபருக்கும் ஒரு முறிவு ஏற்பட்டுடுச்சு. இது ஏதோ ஒரு உறவு மாதிரியான ஒரு வாசிப்பாக தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க குரூப் 2. இது உண்மையில் பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க. ஸோ டெத் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான். இது ஏற்கனவே உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு முறிவு ஏற்பட்டுடுச்சு. ஆனால் பேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது. அது தாங்க இந்த ரிவர்சல். த இஸ் சம்திங் கம்மிங் பேக் அகெயின். மறுபடியும் இது திரும்பி வரப்போகிறது. கவனமாக இருங்க. அன்லைக்லி அப்படின்னா நான் ஏற்கனவே அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அதாவது லைக்லினா சேர்றது, நல்ல பொருத்தம். எஸ் ஐ லைக் யூ, யூ லைக் மீ, 2 பேருக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது அப்படி. அன்லைக்லினா பொருந்தாத ஒரு நட்பு. ஆனால் பொருந்தாத ஒரு நட்பு இப்போ மல்லு கட்டிட்டு பொருந்துற மாதிரியும் வேணும்னு இப்போ பொருந்த போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சொல்கிறாங்க. முன்னாடி இட்ஸ் அ ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் மறுபடியும் இட்ஸ் அ ட்ராப் அப்படின்னு வரும்பொழுது மறுபடியும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் சொல்லப்படுது. ரிவர்சல் அப்படின்னு முன்னாடி உங்களுக்கு பட்ட ஒரு வேதனையை இப்போ அவங்களுக்கு படலாம். ஆனால் இங்கே 2 ஏரோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது 2 பேருக்கும் அந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் எந்த ஒரு செய்தியும் பார்ப்போம். எதுக்காக இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் த டெத் வந்திருக்கிறாங்க, இந்த நபர் யார், அல்லது இந்த செய்தி என்ன செய்தி முழுக்க அவர்கள் சொல்ல விரும்புகிறாங்க குரூப் 2க்கு, அது என்ன இவர்களை கண்டுபிடிக்குது, எதற்காக இவர்களை நோக்கி இந்த செய்தி இவங்க வந்திருக்கிறாங்க குரூப் 2க்கு. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டெத் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அதே தாங்க. எதற்காக வந்திருக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது த ஹேங்ட் மேன் அப்படின்னு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த உறவு முறிவு ஏற்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. எனக்கு நீ வேண்டாம், உனக்கு நான் வேண்டான்னு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, நிறுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. பிடிவாதம் இருக்குது, யாருக்கும் ரொம்ப பிடிவாதம். நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் உன்னை நான் செய்ய போகிறேன், இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் பேச போகிறேன். பிடிவாதம். அதனாலேயே கூட ஒரு சில பேருக்கு ஒரு ஐயோ யாப்பா என்னால் முடியாது, நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், படாத பாடுபட்டுட்டேன், ஸோ ஐ ஸ்டாப் திஸ், ஐம் கோனா ஸ்டாப், நான் நிறுத்திட்டேன். அது தாங்க அது. ஸோ அதனால தான் இந்த நிறுத்தினது. அதன் பிறகு ஒரு முறிவு ஏற்பட்டு இப்போ மறுபடியும் ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக இது நடக்க இருக்குது. இது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்க்காகவோ, ஒரு சோஷியல் மீடியா மூலமாகவோ, ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவோ இது கண்டிப்பாக நடக்க இருக்கு. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு அவர்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவை ரகசியமாக கவனிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் சொல்லப்படுது. இன்னும் நம்ம ஒரு செய்தி எடுப்போம் குரூப் 2. உங்களை கண்டுபிடிக்குது ஏதோ ஒரு செய்தி இங்கே குரூப் 2. என்ன அது, உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அது உங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் குரூப் 2க்கு என்ன செய்தி சொல்கிறீங்க? கடைசி ஒரு செய்தி அவங்களே வந்திருக்கிறாங்க. கடைசி செய்தி அடேங்கப்பா பாருங்கள். 5 ஆஃப் கப்ஸ் குரூப் 2. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் முன்னாடி தான் எல்லாமே ஷஃபிள் பண்ணேன். இவ்வளவு ரொம்ப சிரமமான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறது. ஏதோ ஒன்று உங்களை கண்டுபிடிக்குது, ஆனால் அது நல்ல ஒரு செய்தியாக இங்கே சொல்லப்படலைங்க குரூப் 2. நீங்கள் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. 5 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேனே, என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிறது தான். மறுபடியும் இது வராங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். மறுபடியும் தோல்வியும் மன உளைச்சல் மன வேதனைகள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நான் உங்களுக்காக எதற்காக இந்த 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க குரூப் 2க்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். எதற்காக குரூப் 2க்கு 5 ஆஃப் கப்ஸ் கொடுத்துருக்குறீங்க, எதனால இந்த 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க நல்லா கவனிச்சிங்களாங்க. அவங்களே வந்தாங்க பாருங்கள். நீங்களே
டெவல். அதே தாங்க. வரக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது. இது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? குரூப் 2 நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருந்திருக்கீங்க, யாராவது புதுசாக வந்து சேர்ந்துருப்பாங்க, புதிய வீடுக்கு போயிருப்பீங்க, அல்லது வீட்டை இருக்கிற வீட்டையே புதுப்பிச்சிருப்பீங்க, பக்கத்தில் யாராவது புதுசாக வந்து இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, கவனம் கவனம் கவனம்ங்க. அது வந்து ஒரு உறவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் அன்னாடும் இப்படியும் அப்படியும் நீங்கள் வந்து கடைக்கு போகிறப்ப, ஒரு பூ வாங்குறப்ப, பொருள் வாங்கும் பொழுது அவர்களை நீங்கள் யாராவது ஹலோ ஹாய்னு சந்திக்கும் பொழுது அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று உங்களை மாட்ட வைக்கணும், ஏதோ ஒன்று உங்களை வந்து பழி வாங்கணும். எனக்கு தெரியும் சேராது. சில பேருக்கு வந்து இங்கே எப்படி செய்திகள் எல்லாம் சொல்கிறேன்னா, மன்னிப்பு கேட்கணும். நான் வந்து உன்னை வந்து தவறாக பயன்படுத்திட்டேன், உனக்கு ஹோப் கொடுத்து தவறாக பயன்படுத்திட்டேன், என் மனசு வந்து என்னை ரொம்ப உறுத்துது. நான் வந்து எனக்கு தெரியும் எனக்கும் உனக்கும் ஒத்து வராது, ஆனால் நான் உன்னோட நட்பு ரீதியாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அன்லைக்லி எலினா ஒத்து போகாத ஒரு நட்பு சரி வரலை, ஆனால் நான் வந்து நட்பு ரீதியாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அது இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது குரூப் 2. கடைசியாக இவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை மட்டும் நம்ம கேட்டுப்போம். குரூப் 2க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை, அவங்களே வந்திருக்கிறாங்க, பார்ப்போங்க என்ன சொல்கிறாங்க. அதே தான் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஒன்று, பணம் இவ்வளவு இருக்குது, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ வசதியாக இருக்கேன்னு பெருசாக காட்டிக்காதீங்க. நைட் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதுகாப்பு மிகவும் அவசியம், கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் இன்றைக்கு போடுற விடாமுயற்சிகள், ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வீணாக போயிடாதபடி உங்களை உயர்வாகவே கொண்டுட்டு வாங்க. கவனம் கவனம் கவனம். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்லும் பொழுது ஹார்ட் ஒர்க்கிங் இல்லையா? ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லும் பொழுது உத்தியோகத்திலையும் நீங்கள் பழகக்கூடிய நபர்களோடு கவனமாக இருக்கிறது நல்லது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்லும் பொழுது ஏதோ ரொம்ப நீண்ட உழைப்புக்கு பிறகு ஒரு சில பேர் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உழைப்பு தான் உங்களுக்கு எல்லாமே. நேர்மையாக இருக்கிறீங்க, நேர்மையாக உழைக்கிறீங்க, அந்த நேர்மையான உழைப்பு கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாது, உங்களை மிகவும் நல்ல உயரத்துக்கு தான் உங்களை கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறத நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இங்கே சொல்கிறாங்க. கடைசியாக குரூப் 2க்கு ஆரக்கிள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது, மறுபடியும் அவங்க உங்களை நோக்கி வராங்க. ஆனால் இது வந்து ரொம்ப எச்சரிக்கையான ஒரு செய்தி. நல்ல செய்தி தானேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தான் இது. அப்படியே அதாவது உங்களுக்கு இது பொருந்தினதுன்னா நல்ல செய்தி. ஏன்னா நம்மளை வந்து எச்சரிக்கைப்படுத்துது. டெரோ எனர்ஜிஸ், பிரபஞ்சம், தேவதைகள் நம்மளை எச்சரிக்கைப்படுத்துகிறாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க, ஆனால் நான் குரூப் 2வை தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த செய்தி எனக்கு கிடச்சிருக்குன்னா நான் ஏதோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த், ரொம்ப பலம்சாலி, நீங்கள் பலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஃபோக்கஸ் அதே தாங்க, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அப்படின்னு சொன்னோம். ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்ல வாய்ப்புகள் இருக்குது, அதான் சொல்கிறேனுங்க. இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா ஏதோ சமாளிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறீங்க. அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. பலம் இருக்குது. எவ்வளவு என்னை அடித்தாலும் நான் பலம் பொருந்தியவன், அதனால தான் நான் நேர்மையாக உழைச்சிக்கிட்டு வரேன். அதுக்கு உண்டான ஒரு பதவியை நான் கண்டிப்பாக அந்த பதவிக்கு நான் வந்துடுவேன். நல்ல ஒரு வாய்ப்பும் உங்களை நோக்கி பாருங்கள். எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் நல்லது ஒன்றும் உங்களை நோக்கி தான் வருது. ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்குது, அது கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிக்கும். நல்ல வாய்ப்புகள் வருது, தெய்வீக காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. குரூப் 2 இது வந்து ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.